பணக்காரன் வாழ்க்கையில ஜெயிக்க பல வழிகள் இருக்கு. ஆனா ஏழைங்க ஜெயிக்க ஸ்போர்ட்ஸ் மாதிரி 1-2 தான் இருக்கு. இது பிகில் திரைப்படத்தில் ராயப்பன் பேசிய வசனம். இந்த வசனத்தை உண்மையாகவே மாற்றியவர்கள் தான் பாண்டியா குடும்பத்தினர். வாழ்க்கையின் அடித்தளத்திற்கு சென்று வெறும் கிரிக்கெட்டை மட்டுமே நம்பி மேலே வந்தவர்கள் தான் பாண்டியா குடும்பத்தினர். இதில் ஹர்திக் பாண்டியா IPL தொடர் மூலம் முன்பே புகழ்பெற்ற நிலையில் அண்ணன் குர்னால் பாண்டியா கொஞ்சம் தாமதமாக வெளிச்சத்துக்கு வந்தாலும் தற்போது 4 முறை IPL கோப்பையை வென்றிருக்கிறார். இடதுகை பேட்ஸ்மேனாகவும் இடதுகை சுழற்பந்து வீச்சாளராகவும் விளையாடுகிறார் குர்னால் பாண்டியா. குஜராத்தின் அகமதாபாத்தில் 1991 மார்ச் 24 அன்று பிறந்த குர்னால் தனது தம்பி ஹார்திக் பாண்டியாவுடன் இணைந்து இந்திய கிரிக்கெட்டில் பாண்டியா சகோதரர்களாக அறியப்படுகிறார். இவரது கிரிக்கெட் பயணம் கடின உழைப்பு, உறுதியான மனப்பான்மை மற்றும் குடும்ப ஆதரவு ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு கதை. இமான்ஷு பாண்டியா மற்றும் நளினி பாண்டியாவின் மூத்த மகனாக குர்னால் பாண்டியா பிறந்தார். இவரது தந்தை இமான்ஷு சூரத்தில் ஒரு சிறிய கார் நிதி வணிகம் நடத்தி வந்தார். ஆனால் குடும்பத்தின் பொருளாதார நிலைமை மோசமாக இருந்ததால் அவர் தனது வணிகத்தை மூடிவிட்டு தனது மகன்களுக்கு சிறந்த கிரிக்கெட் பயிற்சி வசதிகளை வழங்குவதற்காக வடோதராவிற்கு குடிபெயர்ந்தார். இந்த முடிவு குர்னால் மற்றும் ஹார்திக் இருவரின் கிரிக்கெட் வாழ்க்கையிலும் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. வடோதராவில் இரு சகோதரர்களும் கிரிக்கெட் பயிற்சியாளர் கிரண் மோரின் அகாடமியில் சேர்க்கப்பட்டனர். இந்த அகாடமியில் குர்னால் தனது ஆரம்ப கால கிரிக்கெட் திறமைகளை வளர்த்துக் கொண்டார். குர்னால் வடோதராவில் உள்ள MK உயர்நிலைப் பள்ளியில் பயின்றார். ஆனால் கிரிக்கெட்டில் தனது கவனத்தை முழுமையாக செலுத்துவதற்காக பள்ளி படிப்பை கூட அவர் முடிக்கவில்லை. கிரிக்கெட் மீதான அவரது ஆர்வம் மற்றும் அர்ப்பணிப்பு அவரை ஒரு தொழில்முறை கிரிக்கெட் வீரராக உருவாவதற்கு முக்கிய காரணமாக அமைந்தது. குர்னால் பாண்டியாவின் கிரிக்கெட் பயணம் உள்ளூர் தொடர்களில் விளையாடுவதன் மூலம் தொடங்கியது. கிரிக்கெட்டில் தனது திறமையை வெளிப்படுத்துவதற்காக அவர் சிறு வயதிலேயே உள்ளூர் போட்டிகளில் பங்கேற்றார். குடும்பம் பல பொருளாதார சவால்களை எதிர்கொண்ட சூழலில் உள்ளூர் தொடர்களில் விளையாடிய குர்னால் ஒரு போட்டிக்கு சுமார் 500 ரூபாய் வருமானம் பெற்று குடும்பத்திற்கு உதவியும் வந்தார். 2013 ஆண்டில் குர்னால் பரோடா அணிக்காக தனது முதல் T20 போட்டியில் அறிமுகமானார். இந்த போட்டியில் அவர் 11 பந்துகளில் 12 ரன்கள் எடுத்து 2 ஓவர்களில் 15 ரன்கள் விட்டுக் கொடுத்தார். 2014 ஆண்டு விஜய் ஹசாரே டிராபியில் குஜராத்துக்கு எதிராக 20 பந்துகளில் 28 ரன்கள் விளாசி தனது பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தினார். 2016 ஆண்டு பரோடா அணிக்காக முதல் தர கிரிக்கெட்டில் அறிமுகமானார் குர்னால். இந்த போட்டியில் அவர் 23 ரன்கள் எடுத்து 17 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 2016-17 விஜய் ஹசாரே டிராபியில் 8 போட்டிகளில் 366 ரன்கள் எடுத்து 45.75 சராசரி உடனும் 81.33 ஸ்ட்ரைக் ரேட் உடனும் முன்னிலை வகித்தார். மேலும் 11 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் குர்னால். குர்னால் பாண்டியாவின் கிரிக்கெட் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்தது அது. IPL 2016 ஆண்டு IPL ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை 2 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இந்த ஏலம் அவரது வாழ்க்கையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக மாறியது. 2016 ஏப்ரல் மாதம் குஜராத் லைன்ஸுக்கு எதிராக மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக தனது IPL அறிமுகத்தை அவர் செய்தார். முதல் சீசனிலேயே 9 இன்னிங்ஸில் 237 ரன்கள் எடுத்து 191.12 என்ற அபாரமான ஸ்ட்ரைக் ரேட்டை பதிவு செய்தார். மேலும் 6 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருந்தார் குர்னால். 2017 ஆண்டு IPL இறுதிப் போட்டியில் ரைசிங் புனே சூப்பர் ஜெயண்ட்டுக்கு எதிராக 38 பந்துகளில் 47 ரன்கள் எடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியின் வெற்றிக்கு முக்கிய பங்கை ஆற்றினார். இந்த போட்டியில் அவர் ஆட்ட நாயகனாகவும் தேர்வு செய்யப்பட்டார். 2017, 2019 மற்றும் 2020 ஆண்டுகளில் மும்பை இந்தியன்ஸ் அணியுடன் 3 IPL கோப்பைகளை வென்றார். 2018 ஆண்டு IPL ஏலத்தில் மும்பை இந்தியன்ஸ் அவரை 8.8 கோடி ரூபாய்க்கு மீண்டும் வாங்கியது. இது அவரது மதிப்பை உறுதிப்படுத்தியது. 2022 ஆண்டு IPL ஏலத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி அவரை 8.25 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இந்த அணியில் அவர் துணை கேப்டனாகவும் பணியாற்றினார். 2023 ஆண்டு KL ராகுல் இல்லாத நேரத்தில் அவர் லக்னோ அணியை வழி நடத்தினார். 2025 ஆண்டு IPL ஏலத்தில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அவரை 5.75 கோடி ரூபாய்க்கு வாங்கியது. இந்த சீசனில் 17 விக்கெட்டுகளை வீழ்த்தி 109 ரன்கள் எடுத்து இறுதிப் போட்டியில் ஆட்ட நாயகன் விருதையும் பெற்றார். இதன் மூலம் IPL வரலாற்றில் 2 முறை இறுதிப் போட்டி ஆட்ட நாயகன் விருது பெற்ற முதல் வீரர் என்ற பெருமையை பெற்றிருக்கிறார் குர்னால் பாண்டியா. குர்னால் பாண்டியா 2018 நவம்பர் மாதம் வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக தனது T20 இன்டர்நேஷனல் அறிமுகத்தை செய்தார். இந்த போட்டியில் 9 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தியிருந்தார் குர்னால். 2021 மார்ச் மாதம் இங்கிலாந்துக்கு எதிராக தனது ஒருநாள் போட்டியில் அறிமுகத்தை செய்தார். இந்த போட்டியில் 31 பந்துகளில் 58 ரன்கள் எடுத்து அறிமுக வீரராக வேகமாக அரை சதம் அடித்தவர் என்ற சாதனையை படைத்தார்.
சர்வதேச T20 போட்டிகளில் 19 போட்டிகளில் 124 ரன்கள் எடுத்து 8.11 என்ற எக்கானமி ரேட்டில் விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்கிறார். ODI போட்டிகளில் 5 போட்டிகளில் 130 ரன்கள் எடுத்து 65 என்ற சராசரியை பதிவு செய்திருக்கிறார். குருணால் பாண்டியா 2017 டிசம்பர் 27 அன்று பங்குரி சர்மாவை மணந்தார். இவர்களுக்கு கவிர் குருணால் பாண்டியா மற்றும் வாயு குருணால் பாண்டியா என்ற 2 மகன்கள் இருக்கின்றனர். பங்குரி ஒரு முன்னாள் மாடல். குருணால் பாண்டியா, ஹர்திக் பாண்டியா என இருவரும் ஏழ்மை நிலையில் எப்படி பாச பிணைப்புடன் இருந்தார்களோ அதே போல வானத்தை போல அண்ணன் தம்பி போல இப்போதும் இருக்கின்றனர். குருணாலை விட ஹர்திக் அதிகம் சம்பாதித்தாலும் சர்வதேச கிரிக்கெட்டில் முன்னணி வீரராக வலம் வந்தாலும் கொஞ்சம் கூட பொறாமை இல்லாமல் நம்ம தம்பி ஜெயிச்சிட்டான் என்ற அண்ணன் சிறப்பாக செயல்படும் போது எல்லாம் தம்பியும் இன்னும் சந்தோஷப்பட்டு கொண்டே இருக்கின்றனர். நேற்று IPL தொடரை குருணால் வென்றதும் உடனே ஹர்திக்கிற்கு தான் தொலைபேசியில் பேசியிருக்கிறார் குருணால். நேற்று ஆட்டநாயகன் விருதை வென்ற குருணால் தமது வெற்றிக்கு காரணம் என்னுடைய தன்னம்பிக்கையும் பயமின்றி செயல்படுவதும் தான் என்று கூறியிருக்கிறார். களம் போட்டியின் சூழலுக்கு ஏற்ப சில விஷயங்களை கற்றுக்கொள்ள எப்போதும் தயாராக இருப்பேன் என்றும் எப்போதும் வேகமாக பந்து வீசும் நான் நேற்று ஆடுகளம் தன்மை கொஞ்சம் தொய்வாக இருந்ததை கவனித்து பந்தின் வேகத்தை குறைத்து வீசினேன் என்றும் தெரிவித்திருக்கிறார். நேற்று RCB 6 ரன்கள் வித்தியாசத்தில் வென்றிருக்கிறது. இதில் குருணால் 4 ஓவர்கள் வீசி 17 ரன்கள் மட்டுமே விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தியிருக்கிறார். இதில் மட்டும் குருணால் கூடுதலாக ஒரு சிக்ஸரை கொடுத்திருந்தால் இந்நேரம் IPL டிராபி பஞ்சாபின் கரங்களில் இருந்திருக்கும். இதுதான் குருணால் பாண்டியா ஏற்படுத்திய தாக்கம்.